ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, சோம்பு, பட்டை. ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகி வரணுங்க, நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் ரொம்ப நைட்டு வரைக்கும் இந்த பிரியாணி தாங்குங்க, நாளைக்கும் சாப்பிட்லாம் ஹீட் பண்ணி. வெங்காயம் வதங்காமல் இருந்துச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல கலராக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தாங்க கலர் வரவே ஆரம்பிக்குது. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டு வெங்காயத்தை கிண்டக்கூடாதுங்க, சும்மா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு. இப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதையே திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா வதங்காதுங்க, ரொம்ப லேட் ஆகும். அப்படியே இதை பிரியாணி சமைக்கிற நேரத்தில் நம்ம கூடவே சிக்கன் கிரேவியும் பண்ணிகிட்ருக்கோங்க. பாருங்க, கறி வெந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் நம்ம கூட தக்காளி சேர்த்து சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதனோட அப்படியே புதினா கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா வாசனை வருது. தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளிங்க, மல்லி, புதினா, இதையும் இதனோட நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கும். அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறோமா.
200 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு 5 கிராமுக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் எந்த கலரையும் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூளை அப்படியே ஆயிலில் வதக்கும்போது நல்ல கலர் வரும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்துருக்கு. இப்போவே நல்ல கலர் வந்துருச்சுங்க. ஆயிலும் மேலே நிற்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஒரு 2-3 நிமிஷம் இதை இப்படி ஆயிலே ஃப்ரை பண்ணி விடுவோம். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். 3 நிமிஷம் மூடி வைப்போம். இது ரொம்ப நேரம் அப்படியே விட்டாலும் அடி பிடிச்சிருவாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். ஒரு இதே மாதிரி நீங்களும் பிரியாணி சமைச்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அளந்து போட்டோம் பார்த்தீங்களா அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோங்க. 2 3 4 4 டம்ளருங்க. இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க, காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கொதிக்க. மூடி வைப்போம் அது வரைக்கும். உப்பு காரம்லாம் பார்த்தேங்க செக் பண்ணி. கொஞ்சம் புளிப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் கொஞ்சமாக லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்குங்க. உப்பு லைட்டாக தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி கொதிக்கும்னு நினைக்கிறாங்க, பார்ப்போம். மூடி எடுக்கும்போது இப்படி இழுத்து விடுங்க, இல்லைன்னா இந்த ஸ்ட்ரீம்லாம் மேலே அடிச்சதுன்னா தோலெல்லாம் வழிந்து போயிடும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, நல்லா கொதிச்சுட்டு. பவர் வேறு கட் ஆகிடுச்சு. கிளியராக தெரியுதான்னு தெரியல.
மழை நிறைய வந்துட்டுருக்குங்க, அதனால் அடிக்கடி பவர் கட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸுங்க, சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ரைஸ் வந்து நீட்டாக இருக்கணுங்க, சேமியா மாதிரி. அதனால் ரொம்ப கிளறாமல் லைட்டாக இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. நம்ம கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள் போட்டு தான், சில்லி பவுட்ரு. கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட ஆக போகுது. சைட்லேருந்து ஆவி வருது, தெரியுதுங்களா? இந்த நேரத்தில் மூடியை எடுக்கிறோம். இப்போ லைட்டாக கிளறி விட போகிறோம். தண்ணிக்கும் அரிசிக்கும் லெவல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அரிசி இப்போவே எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் லெவல் ஆகிடுச்சுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம் மூடி. இது மேலே தேவைப்பட்டால் ஏதாவது வெயிட் வைங்க. நம்ம இது மேலே இஞ்சி பூண்டு எமர்ஜென்சிக்கு இடிப்போம் இல்லைங்களா, அந்த சின்ன உரல் அதை வைக்க போகிறோங்க வெயிட்டுக்காக. இப்போ இதை இப்படியே ஒரு 15 நிமிஷம் விட போகிறோம் லோ ஃப்ளேமில். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. லைட்டாக இருக்குது, இன்னொரு 2 நிமிஷம் வைப்போம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையாக வந்துருக்குங்க பிரியாணி. லைட்டாக அப்படி கல்யாணம் விடுங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சமைச்சிருந்தோம் இல்லைங்களா சிக்கன் கிரேவி, இப்போ அதனோட சாப்பிட போகிறோம். நீங்கள் மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.